जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானம் அருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவ தேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभाव सुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्. நீங்க எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் புத்தி சில விஷயங்கள் ஆராயும். இது என்னால் முடியுமா? எனக்கு இதுக்கு சக்தி இருக்கா? எனக்கு இது சரியா? எனக்கு இது முறையா? அப்படின்னு யோசிக்கும். அந்த புத்தியின் பாகமாக இந்த சத்தியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதல் சத்தியம், மனதிற்குள்ளே இருக்கின்ற உங்கள் செயல்களை பற்றிய கருத்துக்களை துறந்து விடுங்கள். அப்படின்னா உங்கள் செயல்களாலே நீங்க வச்சிருக்கிற உங்களை பற்றிய குற்ற உணர்வு, உங்கள் செயல்களாலே உங்களை பற்றி நீங்க வச்சிருக்கிற பெருமிதம், உங்கள் செயல்களாலே உங்களை பற்றி நீங்க வச்சிருக்கிற சரியான அல்லது தவறான கருத்துக்கள். நாம கேட்கலாம், இந்த குற்ற உணர்ச்சியை விட்டுட்டா என் வாழ்க்கையை நான் எப்படி சாமி மேம்படுத்திக்கிறது? குற்ற உணர்வாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முடியாது. பெருமிதத்தாலே உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய விஷயங்களை உங்களால் உருவாக்க முடியாது. குற்ற உணர்வு, பெருமிதம் இரண்டுமே துக்கத்தில்தான் உங்களை கரைக்கும். உங்கள் வாழ்க்கையில உங்கள் செயல் சார்ந்த குற்ற உணர்வாக இருந்தாலும் உங்களை முன்னோக்கி முன்னேற விடாது. உங்கள் செயல் சார்ந்த பெருமித கருத்தா இருந்தாலும் உங்களை முன்னோக்கி முன்னேற விடாது. உங்கள் செயல் சார்ந்து நீங்கள் வைத்திருக்கும் எந்த கருத்துமே பந்த மூட்டை, கர்ம மூட்டை. அவைகளை களைந்து வாழ்க்கையை புதுமையாக நிகழ்த்த துவங்குங்கள். நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய தினசரி உடல் இயக்கம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டட் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி உங்கள் பெட்ரூம்லேருந்து எந்திரிச்சு வெளியில் வருவீங்க, ஒரே சேரில் தான் வந்து உட்காந்து சாப்பிடுவீங்க, ஒரே மாதிரி வெளியில் எந்திரிச்சு வந்து காரில் உட்காருவீங்க, ஒரே ரூட்டில் வந்து ஆஃபீஸ் போவீங்க, ஒரே சீட்டில் உட்காருவீங்க, ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க, ஒரே மாதிரி வெளியில் வந்து திரும்ப அதே மாதிரி காரில் வந்து திரும்ப அதே சேரில் உட்காந்து டிவியை பார்த்து திரும்ப அதே பெட்டில் போய் படுத்துருவீங்க. உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஸ்டடி பண்ணிங்கன்னா தெரியும், சில நேரத்தில் 3-4 மாதங்களுக்கு கூட உங்களுடைய நடை பாதையை கூட மாற்றி இருக்க மாட்டீர்கள்.
காரணம் என்னன்னா, ஹெவியான மன உளைச்சல் கொண்ட மன அமைப்போட மிகப்பெரிய லோட் அவங்க மேல தாங்கிட்டு நீங்க இயங்குறதுனால உங்களுடைய உடல் இயக்கம் கூட ஃப்ரீயா இருக்காது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க கார்டன்ல இருக்கிற செடிகளையோ அல்லது பொம்மைகளையோ திரும்பி பார்த்து ரசிச்சு எவ்வளவு மாசம் ஆச்சு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அவைகள் மற்றவர்கள் வரும்போது ரசிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நீங்க அதை ரசிக்கிறதே இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாருங்க. உங்களுடைய உடல் இயக்கம் கூட ஒரு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. காரணம், உங்கள் மனதிற்குள்ளே இருக்கின்ற கர்மத்தின் அழுத்துதல், கருத்துக்களின் அழுத்துதல். கருத்துக்களின் அழுத்தத்தினாலே நிஜத்தோடு வாழ்வதே இல்லை. ஒருத்தர் போய் ரமண மகர்ஷிட்ட கேட்கிறாரு, பகவானே, இந்த மலை என்ன அழகான இடம், என்ன ஆனந்தமயமான இடம், திருவண்ணாமலையை பார்த்து நான் இங்கேயே இருந்துடலான்னு நினைக்கிறேன். பகவான் சொல்றாரு, மனதை விட்டு விட்டால் நீ எங்க இருந்தாலும் திருவண்ணாமலை, மனசை வச்சிருந்தினா இந்த இடமும் 2 நாளைக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். அதுதான் உண்மை. மனதை பிடித்து கர்மபந்தத்தாலே அழுத்தப்படுகிற மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் துக்கத்தில் இருப்பார்கள். அதனால தான் நீங்க எப்போ உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் அந்த இடம் ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியும், அவருக்கு உங்க வீடு அழகா இருக்க மாதிரி தெரியும். காரணம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க மறந்துவிட்ட அளவிற்கான கர்ம பந்தம், அழுத்தம், மன அழுத்தம் உங்களை பற்றியும் உங்கள் செயல்களை சார்ந்தும் உங்கள் மனதிற்குள் இருக்கின்ற கருத்துக்களை துறந்து விடுங்கள். அதுதான் முதல் படி, முதல் சத்தியம். நம்ம கேட்கலாம், எப்படி துறக்கிறது சாமி? அதுதான் 2வது தியான நுட்பமாக கிருஷ்ணன் அளிக்கின்றார். எங்கிருந்து உங்கள் மனம் இயங்குகின்றதுன்னு ஆழ்ந்து ஒரு சில மணித்துளிகளாவது பார்க்க முயற்சி செய்யுங்கள். அந்த ஆழ்ந்து மனசுக்குள்ள, உங்க உணர்வுக்குள்ள மனம் எங்கிருந்து வருது, புத்தி எங்கிருந்து வருதுன்னு பார்க்க துவங்கினீங்கன்னா, தேட துவங்கினீர்களானால், உங்கள் மனம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்ல, ஒரு செயல் அப்படிங்கிறது புரியும். ஓம் நமோ பகவதே ருத்ராய யாதயிஷு சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவ சரவ்யாய தவதயானோ ருத்ரமிருடய யாதே ருத்ர சிவ தனோர கோர பாபக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्. ॐ नमो भगवते रुद्राय नमस्ते
ते रुद्रमन्यवपुतोत इषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुत ते नमः या च यशः शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तपतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोर पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिचागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां कुरु माहि पुंसेः पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो ऋषगे अहेहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्र अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं भेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा अदृश தியானத்தை விட கர்மபல தியாகம் உயர்ந்தது. தியாகத்திலிருந்து விரைவில் அமைதி வருகின்ற பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322 www.ngalleria.com. நம்ம கேட்கலாம், எப்படி துறக்கிறது சாமி? அதுதான் இரண்டாவது தியான நுட்பமாக கிருஷ்ணன் அளிக்கின்றார். எங்கிருந்து உங்கள் மனம் இயங்குகின்றதுன்னு ஆழ்ந்து ஒரு சில மணித்துளிகளாவது பார்க்க முயற்சி செய்யுங்கள். அந்த ஆழ்ந்து மனசுக்குள்ள, உங்க உணர்வுக்குள்ள மனம் எங்கிருந்து வருது, புத்தி எங்கிருந்து வருதுன்னு பார்க்க துவங்கினீங்கன்னா, தேட துவங்கினீர்களானால், உங்கள் மனம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்ல, ஒரு செயல் அப்படிங்கிறது புரியும். அது செயல் அப்படிங்கிறது புரியும் பொழுதே அதை உங்களால் இயக்கவும் நிறுத்தவும் முடியுங்கிற தைரியம், தன்னம்பிக்கை வந்துவிடும். உங்கள் மனதை உங்களால் இயக்கவும் நிறுத்தவும் முடியுங்கிற தன்னம்பிக்கைக்கு தான் ஸ்ரத்தைன்னு பேரு. அதையும் தாண்டி எதையுமே செய்ய முடியாவிட்டாலும் மனதையும் புத்தியையும் அந்த அமைதிக்குள் சமர்ப்பித்து விட்டு எல்லாவற்றையும், எல்லா கர்மங்களின் பயன்களையும் துறந்து சரணாகதி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு லைட் பீயிங்கா வாழ ஆரம்பிக்கிறது. எளிமையான உணர்வோடு இயங்க துவங்குதல். ஒண்ணுமில்ல, சில மாதங்களுக்கு ஒரு முறையாவது இந்த கருத்துக்களை நீங்கள் உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்தி கொண்டீர்களானால், இந்த சத்தியங்களை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்வீர்களானால், உங்களை தாண்டிய தெளிவு, உங்கள் துக்கங்களை தாண்டிய அமைதி உங்களுக்குள் நிகழத் துவங்கும். அடுத்த சூத்திரத்திற்குள் நுழையலாம்.
श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागात् त्यागात् शान्तिरनन्तरम् श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागात् தியாகாத் சாந்திரனந்தரம். உட்பொருள் அறியாமல் செய்கின்ற செயலை விட ஞானம் சிறந்தது, ஞானத்தை விட தியானம் மேலானது, தியானத்தை விட கர்மபல தியாகம் உயர்ந்தது, தியாகத்திலிருந்து விரைவில் அமைதி வருகின்றது. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நிலை மனிதர்களுக்கும் கிருஷ்ணன் விளக்குகின்றார். முதல்ல என்ன சொல்றாரு? புரியாமல் செய்கின்ற இந்த அபியாசங்கள், புரியாமல் செய்கின்ற அபியாசங்கள்னா ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே 100 தரம் உடம்ப நீட்டு, 100 தரம் உடம்ப சுருக்கு, 100 தரம் வலது முக்காலை இழுத்து மூச்சம் இடது முக்காலை விடு, இல்லை இடது முக்காலை இழுத்து வலது முக்காலை விடு. புரியாமல் செய்கின்ற சாதாரண கர்மங்கள், செயல்கள், இவைகளை விட ஞானம் உயர்ந்தது, ஞானத்தை விட தியானம் மேலானது. அப்படின்னா வெறும் கருத்துக்களை விட, டெக்னிக்கல் நாலேஜை விட டெக்னிக்குள்ள ஆழ்ந்து முழுகிறது மேலானது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் புரியாமல் செயல் மட்டும் செய்யப்பட்டால் அது சடங்கு. சத்தியம் புரிந்து செய்யப்பட்டால் அதே செயல் தியானம். தியானத்திற்கும் சடங்குக்கும் என்ன வித்தியாசம்னா, சத்தியம் புரியாம வெறுமனே செயல் மட்டும் செய்யப்பட்டா அது சடங்கு. ஆனா ஆழ்ந்த ஈடுபாட்டோடு, ஸ்பிரிட்டோட, இன்ஸ்பிரேஷனோட செய்யப்பட்டா அதே சடங்கு தியானம். ஸ்பிரிட் ரிச்சுவலோட சேர்ந்தா ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல்ல இருந்து ஸ்பிரிட் எடுக்கப்பட்டுட்டா அது வெறும் ரிச்சுவல். ஸ்பிரிட் ரிச்சுவலோட சேர்றது வெறும் அபியாசம், வெறும் செயல், மிகவும் சாதாரணமானது. உண்மையில பார்த்தீங்கன்னா வெறும் செயல் மந்தத்தன்மைக்கு எடுத்துட்டு போய் விட்டுரும். அதனால தான் இன்ஸ்பிரேஷன் இல்லாமல், அது ஞான தெளிவு இல்லாத மனிதன் எந்த சடங்கையும் எந்த சாதனையையும் தொடர்ந்து செய்ய முடியாது. போர் அடிச்சிடும். போர் அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நாளைக்கு செய்யலாம் விடப்பா அப்படின்னு விட்டுருவோம். இங்க அதனால தான் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, உட்பொருள் அறியாமல் செய்யப்படுகின்ற அபியாசத்தை விட ஞானம் சிறந்தது. அதாவது தெளிவு, சத்திய தெளிவு, வாழ்க்கையில் எது சரி எது சரியில்லை என்கின்ற சத்திய தெளிவு, ஞானம் சிறந்தது.
மனம் கடந்த ஒரு நிலையை மனிதன் அனுபவிப்பதுதான் ஒரு தெய்வ இனம் உருவாவதற்கான அடிப்படையான நிகழ்வு. நம்ம லைஃப்ல வாழ்க்கையை பற்றிய ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறதுக்கான ஆழமான ரகசியங்களை இந்த கீதையின் மூலமாக உங்களுக்கு கிருஷ்ணன் அளிக்கின்றார். இந்த சூத்திரத்தோட சாரம் என்னன்னா, மனதையும் வேற எந்த யோகத்தை செய்ய முடியாவிட்டாலும், வேற எந்த அபியாசத்திற்குள்ளே இறங்க முடியாவிட்டாலும், மனதையும் புத்தியையுமாவது என்னிடம் சமர்ப்பித்து எல்லா கர்மத்தின் பலன்களையும் துறந்துவிட்டு நிம்மதியாக இருங்கள், நிம்மதியாக இருன்னு அர்ஜுனனை நோக்கி சொல்றார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनं प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. ஒரு லைட்டான பீயிங்கா வாழறது, அதுதான் இதோட சாரம். ஒரு சிம்பிளான பீயிங்கா வாழறது, அளவுக்கு மீறி பல்வேறு விதத்திலும் மூளையை கசக்கிக் கொண்டு ஏதேதோ யோசித்து கொண்டு ஏதேதோ கவலைகளினாலே காயப்பட்டு ஏதேதோ துக்கங்களினாலே அலைக்கழிக்கப்பட்டு ஏதேதோ விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அலைக்கழித்து கொண்டு ஏதேதோ சிந்தனைகளிலே இருப்பதை விட்டுவிட்டு ஒரு லைட்டான பீயிங்கா இருங்கன்னு சொல்ல வர்றார். எளிமையான பீயிங்கா வாழ்க்கை வருகின்ற போக்கிலே ஏற்றுக்கொள்வது, செல்கின்ற போக்கிலே கரைவது. ஞானத்தை விட தியானம் மேலானது. அப்படின்னா வெறும் கருத்துக்களை விட, டெக்னிக்கல் நாலேஜை விட டெக்னிக்குள்ள ஆழ்ந்து முழுகிறது மேலானது. இங்க கிருஷ்ணன் நமக்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு சத்தியங்களை பகிர்வதன் மூலமாக டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்தார். லைஃப்னா என்ன, தொடர்ந்து உங்களை பத்தி நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கிற இந்த கருத்துக்களை துறந்து விடுங்கள், கருத்துக்களை தூக்கி எறியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை புதுமையாக்குங்கள். டெக்னிக்கல் நாலேஜை கொடுத்தார். ஞானம், அதுக்கடுத்து டெக்னிக், ஆழ்ந்து உள்ள போற ஒரு எளிமையான தியான நுட்பத்தை அளித்தார்.
மனமும் புத்தியும் எங்கிருந்து துவங்குகிறதுன்னு ஆழ்ந்து உள்ளே தேடுதல். இதான் டெக்னிக். ஆழ்ந்து தேடச் சொல்லி உள்ளே நம்மை முழுகச் சொல்கின்றார். அதுக்கு அடுத்து டெக்னிக்கையும் தாண்டி தியான நுட்பத்தையும் தாண்டி நாம் செய்கின்ற கர்மபலத்துக்கெல்லாம் தியாகம் செய்து விடுவது உயர்ந்ததுன்னு சொல்றார். தியாகம்னா என்ன? இந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா செயல்களுடைய பலன்களையும் தியாகம் செய்து விடுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆழ்ந்து புரிஞ்சுங்க, கர்மத்தையே ஆழ்ந்து அனுபவிப்பவன் மட்டும்தான் கர்மத்தினுடைய பலத்தை தியாகம் செய்து விட முடியும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.